கரூரில் பள்ளப்பட்டி பகுதியில் மிகச்சிறிய வயதில் சமுதாயத்திற்காக 3 புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார் அரசு உதவி பெறும் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி பகுதியில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியான மருதா பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் முகமது ருபியான். அறிவியல் பாடத்தை விரும்பி படித்து வரும் மாணவன் அவ்வப்போது அறிவியல் கண்டுபிடிப்புகள் தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் பள்ளியில் நடைபெறும் பல்வேறு அறிவியல் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெற்று பல்வேறு அமைப்புகளிடம் பயின்று வரும் பள்ளியிலும் பதக்கம், சான்றிதழ், கோப்பைகளும் பெற்றுள்ளார். வாழும் அவசர உலகத்தில் அதிகமாக சேர்த்து வரும் குப்பைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் முறையையும், தீப்பற்றினால் தானாகவே தண்ணீர் ஊற்றி அணைக்கும் கருவியையும், இரவு நேர பயணத்தில் வாகனங்கள் உமிழும் ஒளியால் ஏற்படும் விபத்தை தடுக்க தானியங்கி கருவியையும் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ளார். இது தொடர்பாக மாணவன் முகமது ருபியான் கூறும்போது, குப்பைகளை எரித்து அதன் வெப்பத்தை சோலார் தகடுகள் மூலம் பேட்டரியில் சேமித்து அதை மின்சாரமாக மாற்றி பயன்படுத்தலாம் எனவும், எளிதில் தீப்பிடிக்கும் இடத்தில் இந்த கருவியை பொருத்திவிட்டால் அதில் உள்ள சென்சார் உடனடியாக அலாரமாக எச்சரித்து பின்னர் மோட்டாரை இயக்கி தண்ணீரை தீப்பற்றிய இடத்தில் பொழிந்து தானாக தீயை அணைத்து கட்டுப்படுத்திவிடும் என்றார். மூன்றாவதாக, இரவு நேரங்களில் சாலை விபத்துகளை தடுப்பதற்காக தான் கண்டுபிடித்து உள்ள கருவியை ஒவ்வொரு வாகனத்திலும் பொருத்திவிட்டால் எதிரே வரும் வாகனங்களின் அதிகப்படியான வெளிச்சத்தை அணைத்து ஓட்டுநர்களின் கண்களை கூசாமல் செய்துவிடும். இதனால் விபத்துகள் தடுக்கப்படுகிறது என்கிறார். கறி கண்டுபிடிச்சிருக்கேன். குப்பையிலிருந்து மின்சாரம் தயார் பண்ற மட்டும் அதுல ஹீட்டிங் சென்சார், சோலார் பேனல் ஒன்று வச்சிருக்கோம். குப்பையெல்லாம் போட்டு எரிக்க ஹீட் ஆகும், சார்ஜ் ஆகிட்டு அவங்க என்னன்னா மின்சாரம் தயார் பண்ணலாம். சாலையில வாகனங்கள்ல அதிகமா போகுது, இரவுல கண்ணு கூசும் லைட்டு போட்டு. இதுல இப்போ 2 வண்டியில சென்சார் வச்சிருக்கோம். ஒரு எல்டிஆர் சென்சார்னு ஒன்று வச்சிருக்கோம். எல்டிஆர் சென்சார் ரிலேல கனெக்ட் பண்ணி ரிலே வோல்ட் ஆஃப் கட் பண்ணிடும். அதனால சாலையில எல்லாம் சரியா போயிடுவாங்க. இந்த கண்டுபிடிப்புகளை தமிழக அரசு பள்ளி, கல்லூரிகளில் லேப் வசதிகளை ஏற்படுத்தி இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், இப்பகுதி மக்கள் அனைவரும் கோரிக்கை வைக்கின்றனர். பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் அப்புறம் இளம் விஞ்ஞானிகளாகிறதுக்கான அதிகமான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இது ரொம்ப பயனுள்ள ப்ராஜெக்ட்ஸா இருக்கு. சோ இது தமிழக அரசுக்கு நீங்க தயவு செய்து எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி பல இளம் விஞ்ஞானிகள் உருவாயிட்டு வர்றாங்க. இந்த இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கிறதுக்கா நீங்க நல்ல செயல் திட்டங்களை, விஞ்ஞானிகளுக்கு ஊக்கத்தொகைகளும், அவங்களுக்கு தேவைப்படுற கைடன்ஸும், அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்களையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு காலேஜஸ்லயும் நீங்க சிறப்பா செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க பணியோட கேட்டுக்கிறோம். மிகச்சிறிய வயதிலேயே அரசு உதவி பெறும் பள்ளி மாணவன் சமூகத்திற்காக தனது கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளது குறித்து கல்வியாளர்கள் பாராட்டு தெரிவிக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக கரூரில் இருந்து செல்வராஜுடன் செய்தி குழு.